ஹாய் கைஸ் நான் சண்முகு. இப்ப பார்க்க போற படம் வந்து ஜாட். ஜாட்ட பொறுத்தவரை, இத வந்து நீங்க நாம் தமிழர் போய் போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன கூட்டத்துல அடைக்காம, ஒரு ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு மொத்த ஒரு ஸ்டேட்டோட ஒரு சிம்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது இந்தியா மக்களுக்குமே ஒரு விஷயத்து மேல ஒரு சிம்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? அந்த சிம்பத்திய நான் எதுக்கு போய் தொடுறேன்? எதுக்கு போய் உள்ளே கொட்டைய குழப்பிட்டு வரேங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நான் ஹர்ட் பண்ணிருவேன். ஹர்ட் பண்ணி முடிச்சுட்டு, கடைசி பாயிண்ட்ல லைட்டா காமிச்சுட்டு, அப்படி ஓடி வந்துருவேன் அப்படிங்கிறது வந்து அது அது முழுக்க முழுக்க தப்பா இருக்கு. அதே மாரி நீ எடுத்து வச்சிருக்கிறது வந்து ஒரு குப்பை படம். அந்த குப்பை படத்துக்கு நான் இங்கேருந்து ஒரு பேக்ரவுண்ட கொண்டு வரேன் பார்றா அப்படிங்கிறது வந்து அது ஒரு மாரி எரிச்சல உண்டாக்குது படத்த பார்க்கும்போது. ஓகே, கதைய பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா வந்து, நான் உங்களுக்கு வந்து அவுட் ஃப்ரேம சொல்லிடுறேன் சரிங்களா? ஸ்ரீலங்கன் ஆர்மியில தமிழீழ ஆர்மியில வந்து பச்சையா காமிச்சிருப்பாங்க. பிரபாகரன் அவர தான் காமிச்சிருப்பாங்க. காமிச்சுட்டு அவருக்கு வந்து லெப்டினன்ட் கமாண்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒதுக்கி வச்சுறாரு. தப்பா தப்பா இருக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுறாரு. போர் நடந்துகிட்டு இருக்கு. போர் முடிஞ்சோனே அங்கே இருக்கான். அங்க நடந்துட்டு ஒரு பிரச்சனையில வந்து அங்க கூலியா இருக்க மாரி இருக்கான். அப்படி இருக்கப்ப அந்த ஐ மீன் அந்த ஆர்மிக்கு சேவா இருக்க மாரி இருக்கும். அங்கேயும் கோல்டு எடுக்குறான். கோல்டு எடுத்து தப்பிச்சு அங்கேருந்து விஜயவாடா ஓடி வந்துடுறான். சரிங்களா? அங்கேருந்து விஜயவாடா ஓடி வந்துடுறான். விஜயவாடால வந்து போலீஸ்காரன்ட்ட மாட்டி அந்த கோல்ட இந்த மாரி குடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு அங்க தான் டீலிங் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு பெரிய ரவுடிய கொன்னு, இப்ப அங்க இருக்க பெரிய அந்த சுத்தி வட்டத்திலேயே பெரிய ஆளாகி, அங்க என்ன பண்றான் அப்படின்னா, பெட்ரோல் கிணறுகள் அங்க பெட்ரோல் இருக்கிறதாவும் சுத்தி இருக்க எல்லா கிராமத்தையும் அவன் பேர்ல அவன் எழுதி வாங்கி, அத வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு வித்து அங்கேருந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இவன் என்னதான் ஸ்மக்லர் இந்த இந்த ஒரு ஒரு லாபி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? அந்த இடத்துல. இத வந்து அங்க இருக்க ஒரு ஊர் ஜனமக்கள் வந்து பேர் என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் லெட்டர் அனுப்பும்போது என்ன பண்றான்னா, அங்க இருக்க எல்லா தலையும் வெட்டி முண்ட மட்டும் 10 முண்டத்த போட்டு வச்சிருப்பான். இந்த லெட்டர் வந்து பிஎம் போயிருது. பிஎம் யாருன்னா வந்து இவங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன் சரிங்களா? ஸோ அவங்க பார்த்துட்டு இது என்னடா இவ்ளோ கொடுமையா இருக்கு. உடனே போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோனே, அங்க இருக்க ஒரு 4 லேடி போலீஸ் போறாங்க. 5 லேடி போலீஸ் போறாங்க. இவங்க உள்ள இருக்கவங்க என்ன பண்றாங்க, ரெஜினா கெசன்ட்ராலாம் பண்ணியிருக்காங்க. ஐயோ! ரெஜினா கெசன்ட்ராவா? ரெஜினா மேம் தான் கெசன்ட்ரா வருமா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்பன்னா 5 பேரையும் உள்ள கூப்பிட்டு 5 பேருமே ஸ்ட்ரிப்டீஸ் பண்ணி ரூம்ல அடைச்சு வச்சிடுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சில நடக்குது. இதுக்கு நடுவுல ஒரு ஆள் பார்க்க வந்து நம்ம லுக் வைஸ் பார்க்கும்போது பாலகிருஷ்ண பாளையார் சார் ஒரு அன்னை மாரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன பண்றாப்புல அப்படின்னா, ஒரு ரோட்டுக்கடையில இட்லி சாப்பிட போறாரு. அங்க ஒரு சம்பவம் ஆகுது. "ஏய் எனக்கு சாரி வேணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் கேட்கறதுக்கு பதிலா சாரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தன்ட்ட போறாரு. அவன் என்ன சொல்றான், "என்ட்ட சாம்பார் கூட இல்ல, சாரியும் இல்லன்னு" சொல்றான். ஏன்னா எங்க அண்ணன்ட்ட போய் கேட்டுருக்கேன்னு அவனும் அனிஷ்டா அண்ணன்ட்ட போறாரு. அவன் போனா என்ன சொல்றான், "ரணதுங்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வில்லன் இருக்கு. அவன் தான் அந்த வில்லன். இந்த வில்லன் அவனோட ஆள்றா நான் அப்படின்னோனே, அவனே மண்டையில அடிச்சு அவன்ட்ட போறான்னு சொல்லிட்டு அவன்ட்ட போறாரு. அதுக்கப்புறம் இவன் சம்மந்தமே இல்லாம அதுல போய் இன்வால்வ் ஆகி, அங்க இருக்க 4 பேரை கூட்டிட்டு வெளிய தப்பிக்க பாக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன ஃபன் பண்ணான், இவன் என்ன ஃபன் பண்ணாங்கிற மாரி போக்கிட்டு இருக்கு. இதுல முடிச்சு வைக்கலாமா? அவன் இதுவும் முடிக்கல. சரிங்களா? இதுவும் முடிக்காம என்ன பண்றான்னா, அவன் யார் தெரியுமா? இங்கேயே இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கான்னு அவன காமிக்கிறாங்க. டேய் இவன் யாருன்னு தெரியுமா? கார்கில் வார்ல பெரிய கமாண்டர் அவன் வந்து இங்க வந்திருக்கான்டாங்கிற மாரி சொல்லும்போது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னா, இந்தியன் ஹிஸ்டரியும் அதையும் நீங்க தொடணும்னு அவசியம் இல்ல. சரிங்களா? அதாவது நீங்க கார்கில் வார தொட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்டிடிய தொட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கதைக்கு நீங்க எந்த கருமத்த வேணாலும் போட்டுறலாம். ஐ அம் அ டைரக்டர். ஐ அம் இது நான் இப்படிதான் பண்ணுவேன். திஸ் இஸ் மை ஃப்ரீடம்ங்கிறப்போ, அடுத்தவன் எஃபீலியன்ஸ் இப்படிலாம் நோண்டிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு மாரி குத்தி புண்ணாக்கி உப்ப போட்டு தடவிட்டு, அதுக்கப்புறம் பாரு நான் சாந்தப்படுத்திட்டேன் உன்ன அப்படின்னு சொல்றது வந்து அது அது நல்லா இல்ல. அது வந்து உனக்கு குப்பை தான் அது. லிட்டரலி இந்த படம் குப்பை தான். அந்த மாரி தான் இருக்கும் கதை. ஸோ பாருங்க முடிஞ்சா. பை.